ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீப நாட்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள நிறைய புகைச்சல்கள், சலசலப்புகள் அப்படின்றது ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலையில சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான மணிசங்கர் ஐயர் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் தலைமை ஏற்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே போல ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு இந்தியா கூட்டணியை வலுவாக ஒருங்கிணைக்க ஒருவர் தேவை, அதை ஸ்டாலின் திறன்பட செய்வார் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மணிசங்கர் ஐயரினுடைய இந்த கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், இந்த இந்தியா கூட்டணியில இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட ராகுல் காந்தியை பல இடங்கள்ல அவரை ஒரு பெரிய தலைவராகவோ பிரதமர் வேட்பாளராகவோ பார்க்காத சூழல்ல இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி அதை பண்ணுது அப்படின்னா அது டிஎம்கே மட்டும்தான். M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தும் கூட தொடர்ச்சியா பிரதமர் வேட்பாளரை ராகுல் காந்தியை தான் தொடர்ச்சியா முன்னிறுத்திட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கான மரியாதை அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன திமுகவுக்கு கொடுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வரலாம். மணிசங்கர் ஐயருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அவர் அதை மட்டும் சொல்லல. நான் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளா அரசியல தீவிரமா இருக்கக்கூடியவன். நான் ஒரு காந்திவியன், நேருவியன், ராஜீவியன். ஆனா நான் ராகுல் காந்திவியன் கிடையாது, ராகுல்வியன் கிடையாது. அவரை நான் அவ்வளவு பெரிய தலைவரால நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒரு முரண்பாடான என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரைய கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடத்தியிருந்தாரு. அதுல மணிசங்கர் ஐயருக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டு அவரு போய் கலந்துகிட்டாரு. ரொம்ப தூரம் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு போனாரு. அப்கோர்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாரு. ராஜீவ் காந்தியுடைய நெருங்கிய நண்பரா இருந்தவர். சோனியா காந்தி அவர்களுக்கும் அரசியல் ரீதியிலான முக்கியமான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. ஆனா அவங்களெல்லாம் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னும் பொழுது வெளியே அந்த கட்சிக்கு பாதகமாக இருக்கக்கூடிய கட்சி கருத்துக்களை சொல்றத காங்கிரஸ் கட்சி வழக்கமா வச்சிருக்காங்க. இதை நம்ம ஒப்பிட்டே பார்த்துடலாம். நம்ம வீட்டு பையன் சரியா படிக்கல, அடுத்த வீட்டு பையன், அதைத்தான் ஒப்பிடக்கூடாதே தவிர அரசியல்ல இந்த மாதிரியான ஒப்பீடுகள் நிச்சயமா பண்ணலாம். இப்போ எல்.கே. அத்வானி இருந்தாரு. அவரு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல இருந்தாருன்னு நமக்கு தெரியும். வயது மூப்பின் காரணமா அவரு ஒதுங்கினாரு, இல்ல ஒதுக்கப்பட்டாரு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஆனா கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில ஏதாவது அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சா? நீங்க முரளி மனோகர் ஜோஷி எடுத்துக்கோங்க, உமா பாரதி எடுத்துக்கோங்க, என்னால இந்த மாதிரி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். வெங்கையா நாயுடு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய பாஜக முகம் அப்படின்னு தான் அவர் எல்லாருமே பார்ப்பாங்க. அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்க, அவரை விளக்குனாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டாரு. நீங்க அவ்வளவுலாம் வேணவே வேணாம். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியான ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஜெகதீப் தன்கர் ஒரு மாதிரி மனக்கசப்போட தான் அவர் வெளியே வந்தாரு. இன்ன வரைக்கும் வெளி இடத்துல, பொது இடத்துல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை குறித்தோ, இல்லாட்டி பாஜகவை குறித்தோ, RSS அமைப்பை குறித்தோ, மத்திய அரசாங்கத்தை குறித்தோ ஒரு மோசமான விமர்சனத்தையோ இல்ல சாதாரணமான ஒரு விமர்சனத்தையோ எங்கேயாவது வச்சிருப்பாங்களா? சோ கட்சியிலிருந்து உங்களுடைய வயதின் காரணமாக நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்படுறீங்க, உங்களுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுது அப்படின்னா உடனே அந்த பவர் சென்டர் அவங்க கிட்ட இருந்து போகுது அப்படின்றதுக்காக சொந்த கட்சியவே இப்படி காவு வாங்கக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், கேரளால இருக்கக்கூடிய போய் எல்லாத்தையும் மைக் போட்டு கேக்குறாங்க, என்ன மணிசங்கர் ஐயர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. அவங்க உடனே சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி அவர் காங்கிரஸ் கட்சியில கிடையாது, இல்லாத ஒருத்தரை பத்தி எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், வெரி குட், வரவேற்கலாம். சசி தரூர் யாருங்க, எங்க இருக்காரு? சந்திரமண்டலத்துல இருக்கிறாரா சசி தரூர்? எந்த கட்சிக்காரர் அவரு? காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே, சிட்டிங் MP தானே. வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ராகுல் காந்திக்கே அழைப்பு விடுக்கல, ஆனா இவர் ஆளா போய் உள்ள உட்கார்றாரு. வெளிநாடுகளுக்கு போகாதீங்கன்றாங்க, இவர் ஆளா போறாரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோ வெளியுறவு கொள்கையை ராகுல் காந்தி கடுமையா விமர்சிக்கிறாரு. அத எல்லா நாளிதழ்களுக்கும் கட்டுரை போட்டு பாராட்டுறாரு சசி தரூர். சசி தரூர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில சசி தரூர் போய் பார்த்தாரா, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்களாம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சசி தரூர் வெளியே சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? எந்த அடிப்படையில? உங்க கட்சி
கட்சியுடைய தலைமையை மதிக்காத ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க அவர் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டீங்கன்னா எனக்கு புரியல. என்ன மாதிரியான கட்சி அவங்க ரன் பண்றாங்கன்னு தெரியல. அந்த வகையில 100% மணிசங்கர் ஐயருடைய கருத்தோட நம்ம ஒத்து போகலாம். அவரு ராகுல் காந்தி நல்ல தலைவர் இல்லை அப்படின்றத காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெல்லிக்கு வந்து போன வாரம் நடத்தினாங்க. மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களோட கூட்டம் நடத்துது. ரெகுலரா காங்கிரஸ் கட்சியுடைய இதை பத்தி நடக்குது. பேச வேண்டியவர் செல்வ பெருந்தகை அவர்கள், இல்லாட்டி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், இல்லாட்டி ராகுல் காந்தி அவர்கள், இல்லாட்டி பொறுப்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தனிப்பட்ட முறையில இயங்குறாரு. யாராவது தடுக்கிறாங்களா? அப்போ நீங்க உங்க கட்சி தலைமைய பாஜக மதிக்கிறத விடுங்க, டிஎம்கே மதிக்கிறத விடுங்க, நீங்க என்ன மதிக்கிறீங்க? உங்க கட்சியை நீங்களே மதிக்காம இருக்கிறீங்கன்ற பொழுது அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டு போறது? ஒரு விஷயம். அந்த வகையில இந்தியா கூட்டணிக்கு நீங்க அந்த தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அப்கோர்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விருப்பமே கிடையாது. சிம்பிளான ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ ஓம் பிர்லா அவர்களுக்கு எகென்ஸ்டா காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து லெட்டர்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த லெட்டர் மேல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சைன் பண்ணவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, எதுக்கா இவ்வளவு ஹார்ஷா நடந்து கூட அவங்க சொல்லியாச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நேர்காணலே நம்ம பேசி இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஒமர் அப்துல்லா காங்கிரஸ் கட்சி எப்படி பாக்குறாரு, ஜார்க்கண்ட்ல எப்படி பாக்குறாங்க, மற்ற மற்ற கட்சிகள்ல எப்படி பாக்குறாங்கன்னு. சோ அந்த வகையில எதுவுமே இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சி அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கும் பட்சத்துல அதுல இவங்க எல்லாருக்குள்ள ஓரளவுக்கு, ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அப்படின்ற இடத்தை நோக்கி அவர் இன்னும் போக ஆரம்பிக்கல. அதுக்கான பெரிய அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்றது கிடையாது. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருக்குமே அந்த பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு இலக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க. ஓகே, இவர் நமக்கு போட்டி இல்லை அப்படின்னு மற்றவங்களா நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால எம்.கே. ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு காலையில இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பினதாகவும், அதுல வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியிலும் வந்து பிரதிநிதித்துவம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த மெயில்ல சொன்னதாக சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம இதை சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். இதை நான் சோசியல் மீடியால எழுதுறேன், என்னோட வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்றப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க பர்சனல் என்கிட்ட நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்னங்க தேவைப்படுது? தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். கரெக்டா? அதாவது அவங்களுக்கு சில அமைச்சர்கள் பொறுப்பு வேணும், துணை முதல்வர் பொறுப்பு வேணும், நிதி அமைச்சர் வேணும், முக்கியமான துறை இலாக்காக்கள் வேணும். கரெக்ட்? அதானே அவங்க விரும்புறாங்க. கரெக்ட். ஆனா தமிழ்நாட்டுல கூட்டணியில இருந்து அவங்க அதை சாதிக்கிறதை விட அவங்களுக்கு எகென்ஸ்ட் நிறைய இடம் இருக்கு. அவங்க மட்டுமே தனிச்சு கோல் வச்சக்கூடிய நிறைய மாநிலங்கள் இருக்கு. இப்ப ராஜஸ்தான்ல நீங்க அவங்க பண்ணிருக்கலாமே, மத்திய பிரதேசத்துல அவங்க பண்ணிருக்கலாமே. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்துல 15 வருஷம் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான். ஏதோ பண்ணி ஆட்சியை வந்து கைப்பற்றினாங்க காங்கிரஸ் கட்சி. அந்த ஃபுல் டேர்ம் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? 2.5 வருஷம் கூட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. வெளியே போயிட்டாரு மத்திய அமைச்சரா இருக்கிறார் இவரு. அப்போ நீங்க எந்த அடிப்படையில நீங்க அந்த இதை கேக்குறீங்க? சத்தீஸ்கர்ல நீங்க என்ன பண்ணீங்க? பாஜக கிட்ட ஆட்சி இழந்திருக்கிறீங்க. நீங்க கோலோச்சன மாநிலங்கள்ல ஒண்ணு வெஸ்ட் பெங்கால். இப்ப அங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க? இந்த கேரளா மாநிலம் உங்க பக்கத்து மாநிலம் தமிழ்நாட்டுக்கு. மணிசங்கர் ஐயர் இன்னைக்கு சொல்றாரு 3வது முறையாகவும் பினராயி விஜயனே முதல்வராக வருவாரு, மீண்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் வரும், காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. கர்நாடகா மாநிலத்துல நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. ஆட்சி எந்த அளவுல நடக்குதுன்றது நமக்கு தெரியுது. டி.கே. சிவகுமாரும் சித்தராமையாவும் பெங்களூர்ல இருக்கிறத விட டெல்லியில இருக்கிறதா அதிக நேரம் இருக்கு. யார் அந்த நாற்காலிக்கு போட்டின்றதெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. தெலுங்கானா மாநிலம் ஒண்ணு மட்டும்தான். சரி, புதுச்சேரி மாநிலம் இருக்கு. நீங்க எல்லா மாநிலத்திலும் முதல்ல நீங்க விட்டீங்கல்ல, நீங்க உங்க கிட்ட இருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டது இல்ல, அந்த இடத்துல எல்லாத்தையும் உங்களுடைய அதிகாரத்தை மீட்டு எடுத்துட்டு தமிழ்நாட்டுல வந்து நீங்க கேட்கவே வேணாம். நீங்க அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்ற பொழுது, நீங்க அன்டினையபிள் பொசிஷன்ல இருக்கிறீங்கன்ற பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். சார், நீங்க கையில வச்சிருந்த எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டு இங்க திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கஷ்டப்பட்டு ஒரு கோட்டை மாதிரி ஒண்ணு உருவாக்கி அவங்க வந்து அவங்களுடைய ஒரு விஷயத்தை பண்ணணும், அவங்க கொள்கை ரீதியா எல்லாம் நிக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது
நீங்க எதுவுமே பண்ணாம வந்து சேர்ந்துக்கீங்க. இந்த எதுவுமே பண்ணாமன்ற இடத்துல ஒரு பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே இப்ப இந்த கூட்டணி இப்ப திமுக திருமாவளவன் அவர்கள் ஆரம்பிச்சப்ப பண்ணாரு. அது எதுக்காக பண்ணியிருந்தாரு? ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த வார்த்தை, வாங்க எங்க கூட வாங்க, நாங்க கூட்டணியில உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்றது. எதுக்காக சொல்லியிருந்தாரு? ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம் வந்த சூழல்ல கிட்டத்தட்ட விசிகாவுடைய இன்னொரு முகமா இருந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வருகையை ஒட்டி எப்படியாவது விசிகாவையும் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக இருக்கும் பொழுது அதை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள்? கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? மனிதநேய மக்கள் கட்சி என்ன சொல்றாங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க? சார் தொங்கு பேரவைன்னு ஒண்ணு வரட்டும், முதல்ல வந்து ஒரு நிர்பந்தம் வரட்டும், அப்ப நீங்க கேளுங்க. நீங்க முதல்ல வெற்றி பெறவே இல்லை. வெற்றி பெறதுக்கு முன்னாடியே அதிகாரம் வேணும், எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னா இங்க எங்க போய் இதத்தான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஆனால் காங்கிரசினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய தனிப்பட்ட செல்வாக்கே வந்து வெறும் 24% தான். கூட்டணி எல்லாம் சேரும் போதுதான் அது 36 43 அப்படின்றது இருக்கு. அதே போல காங்கிரஸ் கட்சி கடந்த 2011ஆம் ஆண்டு 63 சீட்டு வாங்கினாங்க. அதே போல 2016ல 41 சீட்டு, 2021ல வெறும் 25 சீட்டு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வருத்தம் வந்து உண்டாகி இருக்கு, இந்த மாதிரி குறைவான இடங்கள்ல போட்டி போறதுனால அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணாரு. இது நம்மளால மறுக்க முடியுமா? சரி, கரெக்ட். அப்போ நீங்க அதை கேட்க வேண்டிய நேரம், கேட்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. யாரு கேட்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர். இப்ப இந்த குரல்கள், கழக குரல்கள் எழுப்புறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பொசிஷனுக்கு வரட்டுமே. இப்போ நீங்க மாநில தலைவர் பொசிஷன்ல இருந்து நீங்க கேளுங்க. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே கேட்கட்டும், ராகுல் காந்தி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்கறது கேட்காதெல்லாம் விஷயமே கிடையாது சார். நீங்க தாராளமா கேளுங்க சார். உங்க கட்சியுடைய கொள்கைக்குள்ள நாங்க யாருமே பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ யாருமே மூக்க நுழைக்கல, தலையிடல, கூட்டணி கட்சிகளோ யாரும் பண்ணல. யாரு சார் கேட்கணும்? இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது இறுதி முடிவா, இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடியது இறுதி முடிவா? அப்போ இதுல என்ன பிரச்சனைனா, கட்சி தலைமையுடைய முடிவுக்கு மாற யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க திருப்பி திருப்பி பேசுறாங்க. ஒரு மாவட்ட கூட்டம் நடத்தி அதுல தீர்மானம் நிறைவேற்றாங்க, இப்படி மெயில் அனுப்புறாங்க, அது ஊடகங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட செலக்டிவான அவங்க சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை இது? இன்னைக்கு காலையில செல்வ பெருந்தகை டெல்லிக்கு வராரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. பெரிய சேனல் எல்லாத்துலயுமே போகுது. நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல இருந்து எனக்கும் கேக்குறாங்க, இது உண்மையா அப்படின்ட்டு. நான் சொல்றேன், அவர் பெங்களூர் போறாரு, பெங்களூர்ல போய் மல்லிகார்ஜுன கார்கேவை பார்க்க போறாரு. ஏன்னா இப்ப டெல்லின்னு சொல்லும் பொழுது ஒரு பரபரப்பாயிருதுல, பாருங்க டெல்லிக்கு போறாங்க, போய் பேசிடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பரபரப்பா வச்சிருக்கக்கூடிய விஷயங்களையே தான் மீண்டும் மீண்டும் பண்றாங்க தவிர, நீங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர் கவுண்ட் 24% 13% இவங்க வாங்கி இருக்கிற 4% என்ன வேணாலும் இருக்கட்டும். எங்க பேசுறீங்க, எந்த இடத்துல பேசுறீங்க, பொதுவெளியில விவாதிக்க வேண்டிய விஷயம் அது. ஆனா இதே திமுகவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமைச்சர் ராஜகண்ணப்பனும் சரி, அல்லது மதுரையினுடைய வடக்கு எம்எல்ஏ தளபதி அவர்களும் சரி, இவங்களுமே காங்கிரஸ் கட்சியில வந்து விமர்சிச்சிருக்காங்கல்ல. யார் முதல்ல ஆரம்பிச்சதுங்க? யார் முதல்ல ஆரம்பிச்சது? இது யார் முதல்ல ஆரம்பிச்சதுன்னு அதுதான் நான் மீண்டும் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் பேசுறதையும், மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி கூட நெருக்கமா இருக்கக்கூடியவர், எம்பியா இருக்கக்கூடியவர், கட்சியுடைய கொறடா பொறுப்புல இருக்கக்கூடியவர், வந்திருக்கக்கூடிய ஜோடங்கர் நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவர், ஒரு இந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர், அவங்க பேசுறது இப்போ நம்ம யாரோ ஒரு போற போக்குல யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம அதை பத்தி நம்ம இப்ப இங்க கருத்து தெரிவிக்க போறது இல்ல. யாரு பேசுறாங்க? இவங்க எல்லாருமே ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களோட உள்நோக்கம் என்னவா நான் அதை திருப்பி சொல்றேன்ல, நீங்க ஆட்சியில பங்கு கேளுங்க, நீங்க 50 இடங்கள் 100 இடங்கள் கூட கேளுங்க, எங்க கேக்குறீங்கன்றதுதான் இங்க வித்தியாசப்படுது. உங்க கட்சி தலைமை பேசாதீங்கன்னு சொல்லியும் நீங்க பேசுறீங்கன்றதுலதான் இங்க வித்தியாசப்படுது. இப்போ ஹரியானா மாநிலத்துல என்னாச்சு? யாரு ஜெயிக்கிறாங்களான்ன்றது தெரியாமே இருந்தது. இவங்க இம்மிடியட்டா முதல்வர் நான் தான் முதல்வர்னு ஹூடாவுக்கும் குமாரி செல்ஜாவுக்கும் பயங்கர சண்டை. இப்ப என்னாச்சு? குமாரி செல்ஜா லோக்சபா சீட்ல ஜெயிச்சு வந்து டெல்லியில உட்காந்துக்கிட்டாங்க. ஹூடா அவருடைய பையனை லோக்சபா சீட்ல ஜெயிக்க வச்சு வந்துட்டாரு. அவரு அங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. ஆனா ஆட்சியில யார் இருக்கிறா? பிஜேபி இருக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். ஆட்சியில பங்கு வேணும், எடுத்துக்கோங்க. ஆட்சி அதிகாரத்துல எம்எல்ஏ வேணும், எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தவற விட்ட இடங்கள்ல அது எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வந்துட்டு
அதை நீங்க தாராளமா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இப்போ மணிசங்கர் ஐயர் அதனால தானே சொல்றேன், சரி நீங்க ஒரு கட்சியுடைய தலைமை, நீங்க அதுக்கப்புறம் பெரிய இப்ப தளபதி அவர்கள் பத்தி நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாரா? எனக்கு நான் ஒருவேளை கவனிக்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தாரா அவரு? நீங்க இந்த மாதிரி யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு, இவங்களுக்காக அவங்க ஹெல்ப். இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய போன தடவை வெற்றி அப்படியே ஊசல்ல இருந்தது, அதனால அவருக்கு திமுக மேல கோபம் அப்படின்னு. நான் திமுக நிர்வாகி ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ, ஏங்க புதுசா வந்திருக்கக்கூடிய புதுசா ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றாங்க காங்கிரஸ்ல இருந்து, அவங்களுக்கு நாங்க போய் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களா போய் ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணலாம். 3 தடவைக்கு மேல இவர் எம்பியா இருந்துட்டார், இவருக்கு நாங்க என்ன உதவி பண்றது? நாங்க எப்படி போய், அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அவர் தானே அதை பண்ணணும், அவர் தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். திருப்பி திருப்பி எங்ககிட்டயே அந்த ஹெல்ப் எதிர்பார்க்கறாங்கன்றதான். நான் மீண்டும் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் புள்ளி வருது, ஒண்ணுதான். நீங்க அவங்க இழந்த இடங்கள்ல எல்லாத்துலயும் அவங்க மீண்டு வரட்டும். நீங்க குஜராத்ல ஜெயிச்சு வரட்டும், மகாராஷ்டிரால ஜெயிச்சு வரட்டும், அஸ்ஸாம்ல ஜெயிச்சு வரட்டும், ஹரியானால ஜெயிச்சு வரட்டும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு வரட்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி இழந்த ஒரு மாநிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு முடியாம 60 வருஷமா முக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தை போய் இப்படி டார்கெட், எனக்கு புரியவே இல்லை. இப்போ இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள், இப்போ தமிழ்நாட்டில இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இது யாருக்கு பாதகமா போய் முடிஞ்சிட்டு இருக்கு? கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு பாதகமா போதா? திருமாவளவன் அவர்களுக்கு பாதகம், எல்லாருக்கும் பாதகம். இதே தான் இப்ப அஸ்ஸாம்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு காலையில அந்த மாநிலத்துடைய முன்னாள் மாநில தலைவர் ரிசைன் பண்றாரு. என்னன்னு பண்றாரு? கட்சியில எனக்கு மரியாதை இல்லை, நான் வெளியே போறேன்னு. இன்னும் 2 வாரத்துல அங்க எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கதறாங்க. அது எப்படிங்க, அது முன்னாள் மாநில தலைவரை நீங்க எப்படிங்க விடுவீங்க? ஏதாவது பண்ணி அவரை புடிச்சு வைங்க, அவர் வெளியே போய் டேமேஜ் பண்றதும், ஒரு ஓட்டு மிஸ் ஆனாலும் அது எலெக்ஷன்ஸ்ல பெரிய டேமேஜ் தான், தயவு செய்து ஏதாவது பண்ணுங்கன்னு கதறாங்க கூட்டணியில இருக்கக்கூடியவங்க. காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல கையை கட்டி அமைதியா இருக்கிறாங்க. நான் டெல்லியில இருந்து பாக்குறேன்றதுனால நான் சொல்றேன், எல்லா மாநிலத்திலும் இதே பிரச்சனை தான். ஒரு சின்ன உதாரணம், மத்திய பிரதேசத்துல எலெக்ஷன் நடக்கிறப்போ அந்த அவரோட பேர் பாம்னு ஏதோ ஒரு வரும். அவர் காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்டா இருக்கிறாரு. கரெக்டா அந்த வித்ட்ரால் பண்ற அன்னைக்கு 2-3 நாளா அவரை பிடிக்கவே முடியல. நாமினேஷன்ல ஃபைல் பண்ணிட்டாரு, அவரை பிடிக்கவே முடியல. வித்ட்ரால் பண்ற அன்னைக்கு அந்த நபரை பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் கைலாஷ் வர்கியாக்கி அவருடைய கார்ல வச்சு எலெக்ஷன் கமிஷன் கூட்டிட்டு போய் அந்த அவரோட பெட்டிஷனை வித்ட்ரால் பண்ண வச்சு வெளியே 2 பேர் கார்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்து போடுறாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைம்ல. ஒரு சொந்த கட்சியுடைய, நான் சொல்றது லோக்கல் எலெக்ஷன் கிடையாது, நான் ஒரு உள்ளூர் தேர்தல்னா ஓகே, 1000கணக்கான பேர் இருப்பாங்க, கவனிக்க முடியாதுன்னு. ஒரு 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 மாநில தேர்தலில் போட்டியிடக்கூடிய அவரோட சொந்த கட்சியுடைய வேட்பாளர் காணாம போயிட்டாரு. 3 நாளா கண்டுபிடிக்க முடியல. என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல, என்ன கட்சி இது பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நீங்க சொன்னது மாதிரி ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவர் பொழுது, அப்போ இவ்வளவு சர்ச்சைகள் நடக்குது, இது தலைமைக்கோ அல்லது ராகுல் காந்திக்கோ தெரியாம இவங்க பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல ராகுல், நான் தான் திருப்பி சொல்றேன்ல, அந்த கட்சி நான் 2-3 பேர்ட்ட கேட்டேன், ஏங்க ரொம்ப கொஞ்சம் நெருக்கமா பேசக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசும்பொழுது, எங்க பாஜக எவ்வளவு ராணுவ கட்டுப்பாடோட இருக்காங்க, டிஎம்கே பாருங்க, மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, ஓரளவுக்கு அவங்க இந்த நீங்க உங்க பிரச்சனையே பேசுறதுங்க அப்படின்னு கேட்டா, நாங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, எங்களுடைய பேச்சுரிமையை நாங்க யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவரோட மனநிலை அப்படிதான் இருக்கு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் தங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த உச்ச மனநிலையில இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்கவும் முடியாது. ராகுல் காந்திக்கே தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியே போக சொன்னா கண்ணை மூடிட்டு வெளியே போயிருவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை முரணானவங்க வராங்களே, அவங்களை ஏத்துக்கணுமான்ற அந்த அவசரம்ல எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை வெற்றி வேணும். இதே ஹிமந்தா பிஸ்வாஸ் எவ்வளவு தீவிரமான காங்கிரஸ்காரரா இருந்தாலும் தெரியும். அஸ்ஸாம் மாநிலத்தில் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர், அவரு பிஜேபியில சேர்ந்த உடனே அப்படியே அவரோட கலரே மாறிடுச்சு. அவ்வளவுலாம் வேணாம், பவன் கல்யாண் எடுத்துக்கோங்க. 10 வருடத்துக்கு முன்னாடி சேகுவேரா டிஷர்ட் போடாம வெளியே வர பவன் கல்யாண நம்ம யாராலையும் பார்க்கவே முடியாது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கார்ல் மார்க்ஸுடைய சொந்த பேரை மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பவன் கல்யாண்
பாஜக கூட கூட்டணி அமையுது, அவங்களுக்கான பதவி, ஒரு துணை முதல்வர்ன்ற ஒரு அதிகாரம், இது எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு அவர் அப்படியே சனாதனத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் தான் முன்னாடி நிப்பேன்னு காவி ட்ரெஸ் போடாம அவர் வெளியே வரக்கூடிய இடத்தையே பார்க்க முடியல. சோ பிஜேபிக்கும் அந்த மாதிரியான கொள்கை ரீதியில இருக்கக்கூடியவங்க தான் எங்க கூட வரணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. அவங்களுடைய நீரோட்டத்துல யாரு வந்தாலும் சரி சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிதான். இப்ப சசி தரூரையோ இல்ல மற்றவங்களையோ கூப்பிட்டுவங்க நீங்க பேசாதீங்க அமைதியா இருங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரி தலைவர் சொல்லிட்டாரு அமைதியா, அப்படி நினைக்க மாட்டாங்க. இம்மிடியட்டா வெளியே போயிருவாங்க. இவங்க இருக்கிற ஏற்கனவே எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க. யாரை வச்சு கட்சி யாருக்கு பொறுப்பு கொடுக்கறது, என்ன பண்றதுன்னு தெரியாத, திக்கு தெரியாத இடத்துல ஒரு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடியவங்க வெளியே போறதுக்கு அனுமதிப்பாங்களா என்ன? அதனால அப்கோர்ஸ் இது ராகுல் காந்திக்கு தெரியாமலாம் இருக்காது. அவரால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், அவ்வளவுதான். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.